தென்பெண்ணை ஆறு நமது சொர்க்கம்னு கூறிட்டு ஆற்றுல குதிச்சு மாயமான சிறுவன் கடைசியா எடுத்த ரீல்ஸ் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கடலூர் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 18 வயது சிறுவன் வேலன் தன்னோட நண்பர்களோட கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றுக்கு போயிருக்காரு. தென்பெண்ணையின் பெருமையை பேசியவாறே ஆற்றுக்குள்ள குதிச்ச அவரு எதிர்பாராத விதமா ஆற்று நீரில் அடுத்து செல்லப்பட்டிருக்காரு. மாயமான வேலனை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 5 நாட்களா தேடிட்டு வந்த நிலையில இன்னும் கிடைக்கல என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்த வந்து பார்க்கணும், அவ்வளோ சூப்பராக இருந்த இடமே. அவ்வளோ பசங்க வந்து குளிச்சு நிறைய என்ஜாய் பண்ணுங்க, லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பரான இடம் தான் இந்த பொன்னியாறு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா கண்டரக்கோட்டை பக்கத்தில் பாலம் எல்லாம் பக்கத்தில் வழி இருக்குது. அந்த பக்கம் எல்லாம் பொன்னியாறுன்னு சொல்லுவாங்க. அந்த பொன்னியாறு லொக்கேஷனில் போட்டாலே அவங்க பொன்னியாறுன்னு காட்டும். அவ்வளோ அதிகமான இடம். இந்த இடத்துல வந்து ஒரு பாலத்துக்கு அங்கே ஃபிஷிங் பண்ணுறாங்க, ஃபிஷ் பண்ணுவாங்க. அது இந்த இடம் சூப்பராக இருக்கும். இந்த இடமே எங்களுக்கு சொல்லுங்க. நெல்லை திருக்குறுங்குடி நம்பி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கிலிருந்து ஒருத்தர் நூலிழையில உயிர் தப்பும் அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகிருக்கு. அவர் தப்பிய அடுத்த சில நொடிகள்ல அவர் நின்றிருந்த பாறை பகுதி முழுவதும் மூழ்கி வெள்ளம் கரை புரண்டு ஓடிச்சு. அந்த காட்சிகளை பார்த்து கோவை ஜிடி நாயுடு பாலத்தின் பக்கத்துல நின்றுட்டு இருந்த லாரி மேல கார் மோதி ஏற்பட்ட விபத்துல 3 பலியான அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கு. இந்த காட்சிகளை பார்க்கலாம். சிதம்பரத்துல பிஎஸ்என்எல் அலுவலகத்துக்கு சொந்தமான பழுதடைந்த பல லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸை ஜேசிபி இயந்திரம் மூலம் மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மர்ம நபர்கள் திருட்டில் ஈடுபட்ட நிலையில இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கு. பிஎஸ்என்எல் அதிகாரிகள் அளித்த புகாரினுடைய அடிப்படையில் போலீசார் விசாரணையும் நடத்திட்டு வராங்க. திண்டுக்கல் மாவட்டம் கோட்டை வெளியில கோழிகளை விழுங்கிய 7 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு பிடிபட்டிருக்கு. வீட்டுக்குள்ள புகுந்த அந்த மலைப்பாம்பு அங்கிருந்த கோழிகளை விழுங்கி நகர முடியாம இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை பிடிச்சு அடர்ந்த வனப்பகுதியில விடுவிச்சிருக்காங்க. விழுப்புரம் பக்கத்துல கஞ்சா போதையில ஒரு கும்பல் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை தாக்கின சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையில 3 பேர் கொண்ட கும்பல் கஞ்சா போதையில அங்க வர பொதுமக்களை பாட்டிலால தாக்கி இருக்காங்க. அதை தட்டி கேட்ட கலையரசன் என்பவரையும் அவரது கடையையும் தாக்கியிருக்காங்க. இதை அறிஞ்ச ஊர் மக்கள் தட்டி கேட்ட போது அவர்களையும் தாக்கினதுல 5 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இது தொடர்பா போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. வீடியோ எடுக்கலாம்.
நான் வீட சொல்றேன், நீ உன் வீட வேணா சொல்லலாம். கேரள எல்லை பகுதியான பொழியூர் சுற்றுலா தலத்துல படகு சவாரி செஞ்ச வடமாநில குழந்தை மீது பீர் பாட்டில எரிஞ்ச நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் தங்களோட 3 வயது மகளோட படகு சவாரி போயிருக்காங்க. அப்ப அங்க மது அருந்திட்டு இருந்த சனூஜி என்ற இளைஞர் படகு ஓட்டுநர் கிட்ட தகராறுல ஈடுபட்டு அந்த இளைஞர் தன்னோட கையில வச்சிருந்த பீர் பாட்டில படகு ஓட்டுநர் மேல வீசி இருக்கார். அது படகுல இருந்த 3 வயது சிறுமியினுடைய தலையில பட்டு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து சனூஜ சுற்றுலா பயணிகளும் படகு ஓட்டுநர்களும் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சாங்க. படுகாயமடைஞ்ச சிறுமி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்ஷாகரில் பச்சிளம் குழந்தைய கொலை செஞ்சு சூட்கேஸ்ல அடைச்சு வச்ச 18 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டார். காணாம போன குழந்தைய பெற்றோர் தேடிட்டு வந்த நிலையில அவர்களோட இணைஞ்சு தானும் தேடுற மாதிரியே அந்த சிறுவனும் நடிச்சது அம்பலமாகி இருக்கு. சிறுவனை கைது செஞ்ச போலீசார் விசாரிச்சுட்டு வராங்க. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன்ல இருக்கிற மாநகராட்சி அலுவலகத்தினுடைய மேற்கூரையில இருக்க கண்ணாடியை உடைச்சு திருட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேற்கூரையினுடைய ஒரு பகுதி உடைஞ்சு விழுந்ததுனால திருடனும் அதன் வழியா கீழே விழுந்தார். இதனால அச்சமடைஞ்ச திருடன் திருடாம அங்கிருந்து வெளியேறியிருக்காரு. இந்த சம்பவத்தினால மாநகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த கணினி, மின்வயர்கள் உள்ளிட்டவை எல்லாம் பலத்த சேதம் அடைஞ்சிருக்கு. மகளின் காதலை கண்டிச்சதுனால உருவான முன் விரோதத்துல தந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. காதலனுடைய நண்பனை கொலை செஞ்சதால நடந்த பழிக்கு பழி கொலையின் பகீர் பின்னணிதான் இது. பரபரப்பான அடையாறு இந்திரா நகர் அன்றிரவு பதற்றத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருந்தது. ஈசிஆர் பகுதியின் திமுக பிரமுகரை 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஓட ஓட வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளது. சம்பவ இடத்தை சுற்றிலும் பாதுகாப்பு வளையம் அமைத்த போலீசார் இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொல்லப்பட்டவர் 45 வயதான குணசேகரன், கொட்டிவாக்கத்தில் உள்ள இளங்கோவன் நகரை சேர்ந்தவர். திமுக பிரமுகராக தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட குணா அடிப்படையில் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவரை தீர்த்து கட்டும் அளவிற்கு வன்மத்தோடு இருந்தவர்கள் யார் யார் என காவல்துறையினர் பட்டியல் போட்டுள்ளனர். அதில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த வழக்கறிஞர் கௌதம் என்பவருடைய கொலைக்கு பழிக்கு பழியாக தான் தற்போது குணசேகரன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது. சில வருடங்களுக்கு முன்பு குணசேகரின் மகளும் மதன்குமார் என்கிற வாலிபரும் காதலித்து வந்துள்ளனர். இது குணசேகரனுக்கு தெரியவர அவர் மகளையும் அவரது காதலனையும் கண்டித்துள்ளார். ஆனால் காதலியின் பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி மதன்குமார் அந்த பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இவர்களுடைய காதலுக்கு மதன்குமாரின் நண்பரும் வழக்கறிஞருமான கௌதம் என்பவர் உதவியதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக கடும் கோபத்திற்குள்ளான குணசேகரன் அவருடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து வழக்கறிஞர் கௌதமை கடந்த 2024 ஜூன் மாதம் 11ஆம் தேதி திருவான்மையூரில் வைத்து வெட்டி கொலை செய்துள்ளார். இந்த சம்பவத்தில் கூட்டாளிகளோடு கைதாகி சிறை சென்ற குணசேகரன் சில காலங்களிலேயே பிணையில் வெளிவந்திருக்கிறார். இந்த சூழலில்தான்
திங்கட்கிழமை மாலை அடையாறு இந்திரா நகர் பகுதியில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த குணசேகரனை 6 பேர் கொண்ட கும்பல் கொலை ஆயுதங்களோடு சுற்றி வளைத்துள்ளனர். தன்னை சுற்றி என்ன நடக்கிறதென நிதானிப்பதற்குள் குணசேகரனை ஓட ஓட வெட்டி கொலை செய்த கும்பல் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளது. சம்பவம் நடந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி பதிவுகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக பிரமுகராக அறியப்பட்ட குணசேகரன் மீது கொலை, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி உள்ளிட்ட பல குற்ற வழக்குகள் இருப்பதால் முழுமையான விசாரணைக்கு பிறகே நடந்த கொலைக்கான காரணமும் கொலையாளிகள் யார் என்பதும் உறுதியாக தெரியவரும். மத்திய பிரதேச மாநிலத்தில் 15 வயது சிறுவன் ஒருவன் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தேவாஸ் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் தன்னோட தந்தையினுடைய காரை இயக்கியிருக்காரு. அப்ப கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒரு 2 வீலர் மேல ஏறி இறங்கியிருக்கு. அப்பவும் நிற்காம அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய சுற்றுச்சுவரையும் இடிச்சு தள்ளி இருக்கு. இந்த பரபரப்பு காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பணி முடிஞ்சு இருசக்கர வாகனத்துல வீடு திரும்பி கொண்டிருந்த இளைஞர் குறுக்க பாஞ்ச எருமையால அவர் விபத்துல சிக்கி பரிதாபமா உயிரிழக்க நேரிட்டு இருக்கு. சிட்டியில சுற்றி திரிகிற கால்நடைகளுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் மாநகராட்சி கடிவாளம் போடாதது ஏன்? அன்றிரவு அலுவலகத்தில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த மகனுக்காக காத்திருந்த குடும்பத்தினருக்கு அவரின் மரணச் செய்தி மட்டுமே வீடு வந்து சேர்ந்திருக்கிறது. கடைசியாக அன்பு மகனின் முகத்தை கூட பார்க்க முடியாதபடி நடந்த சாலை விபத்தில் அந்த இளைஞர் முகம் சிதைந்து உயிரிழந்திருப்பதுதான் கொடூரத்தின் உச்சம். உயிரிழந்தவர் சென்னை பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த 33 வயதான சாதிக் ஹுசேன். அம்பத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். சம்பவம் நடந்த இரவில் அலுவலக பணிகள் முடிந்ததும் சாதிக் ஹுசேன் அவருடைய இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலை வழியாக வீட்டிற்கு திரும்பியுள்ளார். ஃப்ளைஓவர் வழியாக சென்று கொண்டிருந்தபோது அதன் மேலே நின்றிருந்த சில எருமை மாடுகள் திடீரென சாதிக் ஹுசேனின் 2 வீலர் முன்பு பாய்ந்திருக்கிறது. இதனால் நிலை தடுமாறி சாதிக் கீழே விழுந்த அடுத்த சில நொடிகளில் அவருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியும் அதன் கட்டுப்பாட்டை இழந்து சாதிக் ஹுசேனின் தலையில் ஏறி இறங்கியுள்ளது. நடந்த சம்பவத்தின் போது சாதிக் ஹுசேன் ஹெல்மெட் அணிந்திருந்தும் அவர் மூளை சிதறி பரிதாபமாக இறந்து போயுள்ளார். விபத்தை ஏற்படுத்திய கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் அவருடைய வாகனத்தை நிறுத்தாமல் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் எஸ்கேப் ஆகியுள்ளார். எருமாடு இந்த பைபாஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாடுங்கள் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நிறைய விபத்து ஆகுது. இப்போ பாரு கண்ணெதிரிலே ஒரு பையன் ஒரு இளைஞர் துடிக்க இறந்துட்டார். மாடால் கிராஸ் பண்ணி கீழே விழுந்தார். பின்னாடி வந்த ஒரு டிப்பர் லாரிக்கார மேலே ஏற்றி இறக்கிட்டு போயிட்டான். அப்படியே மூளை சதுரி அப்படியே மனசு கலங்குதுங்க எனக்கு. விபத்து நடந்த இடம் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்குள் வருவதால் உடலை யார் எடுப்பது என்பதில் மதுரவாயல் மற்றும் வளசரவாக்கம் போலீசாருக்கிடையே சுமார் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது.
அங்கிருந்த அனைவருக்கும் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வழியாக சாலையின் ஓரத்தில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்த இளைஞனின் உடலை மதுரவாயல் காவல்துறையினரே மீட்டு அதனை பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். நடந்த சம்பவத்திற்கு சாலையில் கேட்பாரற்று அவிழ்த்து விடப்பட்டிருந்த மாடுகள்தான் முக்கிய காரணம் என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மாடு வச்சுக்கிறவங்கள மேலே வந்து இந்த கொலை முயற்சி வழக்கு போடணும். அவங்க மேலே திருநாட்டு கேஸ் அவங்க மேலே தான் புக் பண்ணணும். இப்போ ஊந்தி சத்துற விபத்து பிரிவு போட்டுருவாங்க. இது ஒரு கொலை மாதிரி ஆகி போச்சுங்க. அது மாடு இந்த மாடு வந்து மேலே ஏறி வருதுங்க. மாடு எப்படிங்க மேலே ஏறும்? பிரிட்ஜில் பாதி தூரம் வந்துருதுங்க. மாடு பாதி தூரம் இது மாதிரி அதுக்கடிக்கு விபத்து எடுக்குதுங்க. போன மாதம் அந்த பக்கத்தில் ஒரு லேடி வந்து இந்த மாதிரி தான் மாடு இதே மாதிரி தான் எருமாடு வந்து அவங்க விழுந்து இறந்து அதே மாதிரி தான் விபத்து ஆகி அவங்களும் இறந்துட்டாங்க. இது மாதிரி எனக்கே நான் இந்த பக்கம் போய் அப்பப்போ ட்ராவலிங் பண்ணிட்டுக்கிறேன். 1 நேராக பண்ணுறேன். இந்த ட்ராவலிங்கை நான் குறைஞ்சது ஒரு 3-4 பேர் இது மாதிரி இந்த மாடால் விபத்து ஏற்படுத்தி இறந்துருக்குறாங்க. இந்த மாடை வந்து கண்டிப்பாக வந்து மாடை பிடிச்சிக்கிறதோட அந்த மாடு வச்சுக்கிறவங்கள பிடிச்சி கேஸ் போடணும் அவங்க மேலே. சின்ன ரோட்டில் மெயின் ஹைவேஸு அவங்கவுங்க வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு போகிறவங்க நேரங்கள்லாம் பார்க்க முடியாது. இந்த இடத்துல மாடு ரோட்டுக்கு வரலாமா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன்றாங்க. இதை மாடை வந்து இந்த ரோட்டுக்கு வரக்கூடாது, மாடை தடை பண்ணணும். மாடு வச்சுருக்கவங்கள தயவு செஞ்சு கண்டிப்பாக கைது பண்ணுங்க. இப்போ அந்த இளைஞருக்கு அவங்க ஃபேமிலி என்ன ஆகும்? வேலையை முடிச்சு ஆசை வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு வர்றாங்களே என்ன நம்ம காத்துக்கிட்டு இருப்பாங்க. நிலைமை என்ன ஆகி போச்சு பாருங்க. தயவு செஞ்சு மாடை தடை பண்ண சொல்லுங்க, கைது பண்ண சொல்லுங்க. அம்பத்தூர் ஜங்ஷன்லேருந்து இந்த பிரிட்ஜு மேலேயே வந்துட்டு இருக்குதுன்னா வந்து இந்த பிரிட்ஜை வந்து கிட்டத்தட்ட வந்து வண்டலூர் போகிற பிரிட்ஜ், தாம்பரம் நோக்கி போகிற பிரிட்ஜு. இந்த மாடு இப்படியே இறங்கிறதுக்கு வழி இல்லாத இப்படியே இந்த பிரிட்ஜை நோக்கியே போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது இதில் எத்தனை பேர் இது மாதிரி அடிபட்டு சாவாங்கன்னு தெரிலங்க. அதாவது இந்த மாடை கண்டிப்பாக தடை பண்ணணும். மாடு வச்சுருக்கிறவங்க மேலே கண்டிப்பாக கேஸ் போடணும். அந்த மாட்டுக்கு இப்போ மாட்டுக்காரன் வரமாட்டான். அந்த எருமாடு இங்கே தாங்க நிற்கிது. ஒரு 10 அடியில் நிற்கிதுங்க அந்த மாடுங்கெல்லாம். ஒரு 4-5 எருமாடுங்க அது. அதனால் ஒரு உயிர் போச்சு. கீழே பாருங்கள், மனசு பதறுதுங்க. மூளை செதறி முகம்லாம் நசுங்கி ஹெல்மெட் மாட்டின்னு வந்துருக்கிறாருங்க. அந்த ஹெல்மெட்டோட மூளை செதறிச்சுங்க. இது யாருங்க பொறுப்பு? அது மட்டுமின்றி விபத்தை ஏற்படுத்திய கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் முதலுதவிக்கு கூட வண்டியை நிறுத்தாமல் மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்று விட்டதாகவும் அவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாவம் யாருக்கும் அந்த குழந்தை எப்படி துடிச்சுட்டு இறந்துருப்பாங்க. ஒரு செகண்ட்ல ஏத்தனவன் போயிட்டாங்க. ஏத்தனவன் இங்கே இல்லை. அந்த வண்டியை எங்கேயோ போயிடுச்சு. அதை கண்டுபிடிச்சி கேஸ் போடணும். இந்த மாட்டுக்காரங்க மேலே கேஸ் போடுங்க. இப்போ பாருங்க, இதுக்கு நீங்களே பாருங்க, கண்ணோட தெரியுதுங்க. அப்படியே இது நம்ம கூட நம்ம உடன்பிறப்புகள் அந்த எப்படி அழுவுங்க. நம்ம அப்படியே எனக்கு துடிக்குதுங்க மனசு. சிட்டியில் கால்நடைகளை வளர்ப்பதற்கும் அதனை